அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியில் நம்ம செகண்ட் வீக் பார்க்குற வெக்டர் கால்குலஸில் நம்ம ஃபார்முலா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கிராடியன்ட் அப்படின்னு ஒன்று கேட்க சொல்லியிருப்பாங்க கிராடியன்ட் அப்படின்னு. அந்த கிராடியன்ட்டுக்கு வந்து நம்ம டெல் பை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் இதில் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கிராடியன்ட் கண்டுபிடிக்கணும், டெல் பை கண்டுபிடிக்கணும் ஒரு பாயிண்டில் 1,-1,2ங்கிற பாயிண்டில். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதுன்னா டெல் பைக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ என்ன ஃபார்முலா? டெல் பை ஈக்குவல் டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எக்ஸை வச்சு ஒய்யை வச்சு இசட்டை வச்சு டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் டோ பை பை டோ இசட் இன்ட்டு கே. இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒய்யை வச்சு அடுத்து இசட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1,-1,2ங்கிற பாயிண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது பார்ஷியல் தான் இல்லை டிஃபரன்ஷியேட்னு போட்டிருக்கோம். நம்ம பார்ஷியலி பண்ணால் போதும். ஸோ பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வச்சு பண்ணுறோங்கிறதுனால இவங்க 2 தனித்தனியாக போட்டிருக்காங்க. நான் இதிலே சொல்லிடுறேன். ஸோ இது எக்ஸுக்கு வந்து 2x ஆகும், இது ஒய் மைனஸ் இங்கே வந்து எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் 0 ஆகிடும். ஸோ எக்ஸை வச்சு பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2xy. நெக்ஸ்ட்டு ஒய் வச்சு பண்ணணும். ஸோ ஒய்க்குமே நம்ம என்ன செய்கிறோன்னா என்னலாம் இருக்குது? x² மைனஸ் 2y² z³ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு x² நம்ம வந்து ஒய் வச்சு பண்ணுறதுனால x² அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு 1 மைனஸ் இங்கே y² 2y ஆயிரும். அப்போ 4y z³ இங்கே தனித்தனியாக போட்டிருப்பாங்க, நான் ஒரே ஸ்டெப்பில் சொல்லிட்டேன். அதே மாதிரி z வச்சு பண்ணோம்னா x² ஒயில் z இல்லை, அதனால் 0 ஆயிரும். இங்கே z³ இருக்குது, அதனால் இது 3z². ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ -6y² z². இது அப்படியே நம்ம ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -1, இசட்டுக்கு பதிலாக 2. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு வேல்யூ நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 2xy இருக்குதா, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1. அப்போ 2 × 1 × -1 -2. அதே மாதிரி இது கண்டுபிடிப்போம். ஜே கோஎஃபிஷியன்ட், ஜே காம்போனண்ட். ஸோ அது கண்டுபிடிச்சோன்னா 33 வருது. கே காம்போனண்ட் கண்டுபிடிச்சோன்னா -24. இப்போ அப்படியே இங்கே 2xy எடுத்துகிட்டு இந்த -2 இதை ரிமூவ் பண்ணிட்டு 33, இதை ரிமூவ் பண்ணிட்டு கே போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கிராடியன்ட் அட் த பாயிண்ட் 1,-1,2ல் ஆன்சர் இது. இதே மாதிரி 3 ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது. பை கொடுத்துருக்காங்க. 1,1,1ல் கிராடியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வச்சு பண்ணும்போது x² 2x ஆகும். ஸோ 2xy z³. இது டோ பை பை டோ எக்ஸுக்கு இந்த இருக்குதா 2xy z³. இதுவே ஒய்யை வச்சு பண்ணோன்னா இந்த ஒய்க்கு வந்து 1 வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும்? x² z³ கிடைக்கும். கரெக்டாக? அடுத்து z³ பண்ணோன்னா இது வந்துருச்சா? ஸோ இசட்டை வச்சு நம்ம வந்து இதுக்கு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா x² ஒய்யை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். z³ பண்ணும்போது z³ என்ன வரும்? இந்த 3 பவர் முன்னாடி போயிடும். z பவரில் 1 குறைச்சோன்னா ஸ்கொயர், அப்போ 3z² வருமா? x² ஒய்யை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது 3x² z² கிடைக்குது. இப்போ நம்ம அந்த கிராடியன்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இதிலேருந்து எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, ரிசல்ட்டுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். பை ஈக்குவல் டு x + xy² + yz². இது நம்மளே போட்டுடலாம். இதுதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா போதும். டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கோங்க. டோ பை பை டோ எக்ஸ். ஸோ என்ன வரும்? எக்ஸுக்கு 1 ப்ளஸ் இங்கேயும் எக்ஸுக்கு 1, அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இங்கே இல்லை, அதனால் 0. அடுத்து டோ பை பை டோ ஒய், ஒய்யை வச்சு பண்ணும்போது இது 0 ஆயிரும். இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒய் ஸ்கொயருக்கு 2y
அதனால் 2xy ஆகும். இங்கே ஒய்க்கு 1 அதனால் z ஸ்கொயர். அப்புறம் டோ பை பை டோ z. டோ இசட்டில் இங்கே எக்ஸுங்கிறதுனால அது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும், இதுலேயும் 0 ஆயிரும். இங்கே 2z y. கரெக்டாக இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இந்த இருக்குதா 1 + y² × i + 2x + yz² 2zk கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? 1, 0, -1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 0, இசட்டுக்கு பதிலாக -1. அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு ஒய்க்கு பதிலாக 0, சாரி எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0 போட்டால் இது என்னவாயிரும்? 1 தான். இங்கே எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0, அப்போ இந்த டேர்ம் போயிடும். இது -1 ஸ்கொயருங்கிறதுனால இதுவும் 1 தான். இங்கே ஒய்க்கு 0, அதனால் இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? i வெக்டர் + j வெக்டர்